அத்தியாயம் 5. தேடு விடாதே. ராஜீவ் கொலை வழக்கு விசாரணையில் சுபாஷ் சுந்தரத்தின் கைது என்பது அத்தனை பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அல்ல. இந்த வழக்கை ஒரு முடிவுக்கு கொண்டு வர எங்களுக்கு பேருதவி புரிந்தது நளினி முருகனின் கைதுதான். தலையும் புரியாமல் காலும் புரியாமல் தடுமாறிக்கொண்டிருந்த புலனாய்வு அதிகாரிகளுக்கு நளினி முருகனின் கைதும் அவர்கள் அளித்த தகவல்களும் மட்டுமே இறுதி வரை கைவிளக்காக இருந்தது என்பதை மறுக்க முடியாது. ஆனால் நடைபெற்ற சம்பவம் ஒரு மாபெரும் படுகொலை சம்பவத்துக்கு பின்னால் ஒரு பயங்கர சதித்திட்டம் இருக்கிறது என்பதை முதலில் உணர்த்தியது சுபாஷ் சுந்தரத்தின் நடவடிக்கைதான். அவர் மீது ஏற்பட்ட சந்தேகம்தான் எங்களை குறிப்பிசகாமல் செயல்பட வைத்தது. தொடக்கத்தில் இது சிஐஏவின் சதி என்றும் காஷ்மீர் தீவிரவாதிகளின் சதி என்றும் வடகிழக்கு மாகாணத்தில் செயல்படும் உல்ஃபா போன்ற இயக்கங்களின் வேலைகளாக இருக்கலாம் என்றும் விதவிதமாக யூகங்கள் எங்களை அலக்களித்து கொண்டிருந்த சமயத்தில் இந்த யூகங்களை திட்டவட்டமான முடிவுகளாக சில உயரதிகாரிகளாலேயே முன்வைக்கப்பட்ட சமயத்தில் இது விடுதலை புலிகளால் மட்டுமே செய்யப்பட்டு இருக்கிறது என்று ஆணித்தனமாக முடிவு செய்த விசாரணையையும் தேடுதல் வேட்டையையும் நகர்த்து தொடங்க சுபாஷ் சுந்தரமே ஒரு தொடக்க புள்ளியாக இருந்தார். அவரை கைது செய்தது சற்று தாமதமேதான் என்றாலும் அவர் அளித்த சந்தேகமே ஆதாரம் என்பதால்தான் அவரது கைதை முதலில் விவரித்தேன். அவருக்கு முன்னாலேயே 7 பேர் கைதாகி இருந்தார்கள். ஜூன் 11ஆம் தேதி பாக்யநாதன், அவரது தாயார் பத்மா, ஜூன் 14ஆம் தேதி நளினி மற்றும் முருகன், பிறகு ராபர்ட் பயஸ், அறிவு என்கிற பேரறிவாளன், அப்புறம் ஜெயக்குமார். எல்லாம் நூல் பிடித்தது போல ஹரிபாபுவின் வீட்டில் நிகழ்த்திய விசாரணையிலிருந்து தொடங்கியதுதான். ஹரிபாபு வீட்டில் முதலில் விசாரிக்கப் போன போது உருப்படியாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்பது உண்மையே. சொல்லப்போனால் எங்களுக்கு பெரிதாக எந்த சந்தேகமும் அங்கு எழவில்லை. குடிசை வீடு, எளிய மனிதர்கள், மகனை இழந்த துக்கம். ஹரிபாபு ஒருவேளை சதித்திட்டத்தில் பங்குள்ளவனாகவே இருந்திருந்தாலும் இவர்களுக்கு அது தெரிந்திருக்குமா என்பதே சந்தேகம்தான் என்று நினைக்கும்படியான தோற்றமும் வாழ்க்கையும். யாரோ அப்பாவி ஃபோட்டோகிராஃபர் படமெடுக்கச் சென்று உயிரை விட்டிருக்கிறான் என்றுதான் யாருக்குமே முதலில் தோன்றும். எங்களுக்கும் அப்படித்தான் தோன்றியது. ஆனால் நேரடியாக விசாரணைக்கு முதல் முறை அவர்கள் வீட்டுக்கு சென்றபோது ஒரு சம்பவம் நடந்தது. ஹரிபாபுவின் அம்மா என்னிடம் டீ சாப்பிட்றீங்களா என்று கேட்டார். கேட்டுவிட்டு அவர் டீ போட உள்ளே போயிருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு பையனை அழைத்து சாருக்கு டீ வாங்கிட்டு வா என்று சொன்னார். எனக்கு தர்ம சங்கடம்தான். அவர்கள் இருந்த ஏழமை நிலையை பார்க்க ஒரு டீ வாங்கி கொடுப்பது கூட அவர்களுக்கு சுமைதான். எனவே நானே காசு கொடுக்கலாம் என பாக்கெட்டில் கையை விட்ட சமயம் சட்டென்று அந்த பெண்மணி தன் ரபிக்கைக்குள் கைவிட்டு காசை எடுத்து விட்டார். ஒரு கணம் அதிர்ந்து போனேன். அது 5 ரூபாயோ 10 ரூபாயோ அல்ல, கத்தையாக 100 ரூபாய் நோட்டுகள். அந்த வீடு, அந்த ஏழமை, அந்த சூழலுக்கு அத்தனை பணம் சம்பந்தமே இல்லாதது. அவரை நம்பி யாரும் அத்தனை பணத்தை கடனாக கூட கொடுக்க மாட்டார்கள். வெகு அலட்சியமாக கையில் எடுத்த கட்டிலிருந்து ஒரு நோட்டை உருவி ஒரு பையனிடம் கொடுத்து டீ வாங்கிட்டு வா என்று சொல்லி அனுப்பிய அந்த பெண்மணி என்னை மிகவும் பாதித்தார். புத்தியில் அதன் பிறகு வேறு எதுவுமே தோன்றவில்லை. திரும்ப அதே காட்சி. அவர்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு அலுவலகம் வந்த பிறகும் மனதை விட்டு அகல மறுத்த காட்சி. எங்கிருந்து வந்திருக்கும், என்ன சம்பாத்தியம் அவர்களுக்கு, யார் கொடுத்திருப்பார்கள்? சொந்தமாக ஒரு கேமரா வாங்கக்கூட வசதி இல்லாத பிள்ளை. வீட்டின் ஒரே சம்பாத்தியக்காரன் அவன்தான். அவனும் போய்விட்டான். துக்கம் சுமந்த மனமும் துட்டு சுமந்த ரபிக்கையும் பொருந்தவில்லை. ஏதோ இடிக்கிறது. என்னவோ ஒன்று ஒளிந்திருந்து ஆட்டம் காட்டுகிறது. ஹரிபாபு வீட்டில் தேடுதல் வேட்டை நடத்திய சக அலுவலர்களை அழைத்து பேசினேன். அத்தனை பேரும் அடித்து சொன்னார்கள், கண்டிப்பாக அந்த வீட்டில் ஒன்றுமில்லை சார், நாங்கள் துப்புரவாக தேடிவிட்டோம். இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்து மொத்தமாக விற்றால் கூட 1000 ரூபாய் தேராது. நானும் அந்த வீட்டுக்கு போனவன்தான். என் கண்ணிலும் வித்தியாசமாக எதுவும் தட்டுப்படவில்லை. வெகு நுணுக்கமாக மூளை முடுக்கெல்லாம் ஆராய்ந்து பார்த்தும் ஒரு குற்றத்தின் பின்னணியை சுட்டி காட்டக்கூடிய தடயம் என்று எதுவும் இங்கு இல்லை. இருக்க வாய்ப்பில்லை என்றே உறுதியாக தோன்றியது. ஆனாலும் எப்படி இது? இந்த பணம் எங்கிருந்து வந்திருக்கும்? யார் கொடுத்திருப்பார்கள்? எதற்காக? ஹரிபாபுவின் தந்தை நின்ற விதம், நடந்த விதம், பேசிய விதம் அனைத்தையும் மனதுக்குள் ஓட்டி பார்த்தேன்.
அவர் ஏதோ சொல்ல விரும்புபவர் போலவும் மனைவியை ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது சட்டென்று அடங்கி விடுபவர் மாதிரியும் தோன்றியது. எதற்கும் இருக்கட்டும் என்று அவர் வீட்டிலிருந்து புறப்படும் போது அவரை தனியே வெளியே அழைத்து, இதோ பாருங்கள், உங்கள் மகன் இறந்து விட்டான். விசாரணைக்கு உதவியாக அவன் சம்பந்தப்பட்ட நபர்கள் பற்றி நீங்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்தால் உங்களுக்கு பெரும் தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வந்திருந்தேன். இதையெல்லாம் நான் எண்ணி பார்த்தபடியே அமர்ந்திருந்த போது ஹரிபாபுவின் தந்தை என்னை தேடி அலுவலகத்துக்கு ஒரு நாள் வந்தார். தன்னுடன் ஒரு கேமரா ஸ்டாண்டையும் எடுத்து வந்திருந்தார். என்ன அது என்று நான் விசாரித்த போது ஹரிபாபுவின் கேமரா ஸ்டாண்ட் என்றும் நாங்கள் வீட்டுக்கு சென்றபோது அதனை காண்பிக்க மறந்துவிட்டதாகவும் சொன்னார். வழக்கில் எங்களுக்கு தன்னால் முடிந்த அளவு உதவி செய்வதாக அவர் முன்னதாக தெரிவித்திருந்தார். அச்சம் காரணம் தம் மீது எந்த தவறும் இல்லை என்று திரும்ப திரும்ப நிரூபிக்க சந்தர்ப்பங்களை உருவாக்க விரும்பியது காரணம். எனக்கு அந்த கேமரா ஸ்டாண்ட் மிகவும் இடித்தது. அத்தனை பெரிய ஸ்டாண்டை அந்த வீட்டில் இருந்திருந்தால் யார் கண்ணிலும் படாமல் போகாது. திரும்ப திரும்ப அது வீட்டில்தான் இருந்ததா என்று கேட்டு உறுதி செய்து கொண்டு அவரை அனுப்பினேன். மிகவும் குழப்பமாக இருந்தது. மிகவும் தெளிவாகிவிட்டது போலவும் இருந்தது. ஒரு முடிவு செய்தேன். திரும்பவும் ஹரிபாபு வீட்டுக்கு சென்று தேடுங்கள். அங்கு என்னவோ இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. ஓர் அங்குலம் விடாமல் அகழ்ந்து எடுத்து விடுங்கள். உத்தரவிட்டுவிட்டு காத்திருந்தேன். ஹரிபாபு வீட்டுக்கு சென்ற சிபிஐ அதிகாரிகள் நான் சொன்னபடி இம்முறை வெகு நுணுக்கமாக தேடத் தொடங்கினார்கள். அது ஒரு சிறு குடிசைதான். எதையும் ஒளித்து வைக்க முடியாத இடம்தான். ஆனால் ஒளித்து வைக்க முடியாத இடத்திலா ஒளித்து வைக்க நினைப்பார்கள்? எனவே இம்முறை தேடுதல் வேட்டை எல்லைகளை சற்றே விஸ்தரித்தது. வீட்டுக்கு பின்பக்கம், அக்கம் பக்கம், ஓலைக்கூரை என்று எண்ணி பார்க்க முடியாத எல்லைகள் வரை தேடினார்கள். நான் நினைத்தது சரி. தேடச் சென்ற அதிகாரிகளில் ஒருவர் பரபரப்புடன் என்னை தொலைபேசியில் அழைத்தார். சார், நீங்கள் உடனே இங்கே வரணும். இங்கே என்னென்னவோ இருக்குது சார். பங்களாக்களுக்கு மட்டும்தானா அவுட் ஹவுஸ் இருக்கும்? குடிசைகளுக்கும் இருக்கலாம், தப்பில்லை. ஹரிபாபுவின் வீட்டையொட்டி சற்று தள்ளியிருந்த அந்த இன்னொரு மறைவிடத்தை என்னுடைய சகாக்கள் திறந்தது உண்மையில் இந்த வழக்கின் சொர்க்கவாசலை திறந்தது மாதிரி. உள்ளே பண்டில் பண்டிலாக பேப்பர்கள், அத்தனையும் அச்சுத்தாள். ஹரிபாபுவின் பிற பொருட்கள், பல ரசீதுகள், கடிதங்கள், பாக்யநாதன் ஹரிபாபுக்கு எழுதிய கடிதங்கள், ஹரிபாபுவின் காதலி சுந்தரி அவருக்கு எழுதிய கடிதங்கள், சம்பந்தமே இல்லாமல் மே மாதம் 21ஆம் தேதி பூம்புகார் எம்பேரியத்தில் ஒரு சந்தன மாலை வாங்கியதற்கான பில், அதில் 65 ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. முதலாக ஹரிபாபு என்கிற பெயருக்கு அப்பால் எங்களுக்கு வேறு சில பெயர்கள் இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்டு தெரிய தொடங்கியது அந்த கணத்திலிருந்துதான். யார் பாக்யநாதன், யார் முத்துராஜா, முருகன் என்பது யார்? இந்த கடிதங்கள் சுட்டும் இந்த பெயர்கள் இந்த வழக்குடன் தொடர்புடையதானா எனில் எந்த அளவு? சுந்தரி என்கிற பெண் விழுப்புரத்திலிருந்து ஹரிபாபுவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாள். காதல் கடிதம். அந்த கடிதம்தான் எத்தனை அதிர்ச்சியை சுமந்திருக்கிறது. வேண்டாம், நாம் இலங்கைக்கெல்லாம் போக வேண்டாம். இங்கேயே திருமணம் செய்து கொண்டு வாழலாம். நீ போகிற பாதை ஆபத்தாக தெரிகிறது. நமக்கு எதற்கு அதெல்லாம் என்று இந்த பெண் எதை சொல்கிறாள்? முன்னதாக ஹரிபாபுவுக்கு கடிதம் எழுதியிருந்த பாக்யநாதன் பிபிஎல் ஆல்ரவுண்டர் என்ற ஒரு அச்சகம் நடத்தி வருகிறார் என்பது தெரிந்திருந்தது. பாக்யநாதனின் அச்சகம் ஹரிபாபு வீட்டில் பேப்பர் பண்டில்கள் ஓரளவு ஒத்துப்போவதாகவே இருந்தது. ஆனால் அவரும் சுபாசுந்தரத்திடம் வேலை பார்த்தவர்தான் என்கிற விவரம் ரவிசங்கரன் மூலம் தெரிய வந்தபோதுதான் ஹரிபாபு, பாக்யநாதன், சுபாசுந்தரம், விடுதலை புலிகள் என்று ஒரு நேர்கோடு போட்டு யோசிக்க தோன்றியது. இடையே நளினியும் முருகனும் வந்தபோது எங்கள் வேலை மிகவுமே எளிதாகி போனது. அத்தியாயம் முற்று.